ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்டு இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, போன வருஷத்தோட அதாவது லாஸ்ட் இயர் 2024 வந்த டாப் 10 தமிழ் மூவிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா படம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10வது இடத்துல இருக்கிற படம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோட். அண்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போச்சு, அண்ட் ஸ்டோரி எமோஷன் எல்லாமே எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 10வது இடத்துல கோட் படம். அதில் வந்து அந்த வில்லன் விஜயோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சி. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஸ்க்ரீன் ப்ளேவாக நல்லா இருந்துச்சு எல்லோரும் இருக்கிற மாதிரி. அதுமாதிரி ஸ்னேகா நடித்தது, அதுமாதிரி அப்பா ஹீரோ விஜய் கேரக்டர், ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அதுக்கப்புறம் நடுநடுவில் ஒரு சில ட்விஸ்ட்டு, அது எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சேப்பாக்கம் கிரவுண்டில் வச்சு எடுத்திருந்த அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதனால் இப்போது கோட் படம் நம்பர் 10ல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் 9ல் இருக்கிற படம் ரஜினி நடித்த சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் படம். ஸோ வேட்டையன் வந்து சம்வாட்டு கோட் மாதிரி கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. பட் IMDb ரேட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. நானும் போய் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பெருசாக ஒரு ரொம்ப மாசாக இருக்கும் அப்படிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்த்தப்ப எனக்குமே வந்து ஸ்டோரி வைஸ் ஓரளவு இப்போ ரஜினி மாதிரி ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடித்ததே வந்து பெருசாக நான் பார்த்தேன். அதே மாதிரி ஈவன் இப்போ இந்த இன்டர்வல் சீனில் கூட நிறையா வந்து மாஸ் எலிமெண்ட் இருக்கிற ஹீரோக்கு மாஸ் ஏற்றி எலிவேட்டாக இருக்கிற சீன்லலாம் நடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இன்டர்வல் சீனில் அவன் ரஜினி வந்து தப்பு தான் பண்ணியிருப்பான். ஸோ அதிலே வந்து இன்டர்வல் பிளாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுமாதிரி அமிதாப் பச்சன் ஃபஸ்ட்டு டைம் தமிழில் நடித்தது. ஸோ அதுவுமே அந்த கேரக்டர், அதாவது ஒரு கட்டத்தில் அமிதாப் பச்சன் சொல்கிறது தான் ரஜினி செய்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல் அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி பின்னி எடுத்துருவார். அந்த மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோல்ஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ வேட்டையன் வந்து நம்பர் 9ல் இருக்குது. அப்புறம் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா இது ஹாட்ஸ்பாட்டுன்னு ஒரு படம். ஸோ ஹாட்ஸ்பாட்டுங்கிற படம் வந்து அடல்ட் மூவி தான். ஸோ கிட்ஸ் ரொம்ப பார்க்க முடியாது. பட்டு தனித்தனியாக ஒரு 4 ஸ்டோரி. ஸோ அதில் லாஸ்ட்டு ஸ்டோரி ரொம்பவே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ இருக்கிற இந்த கல்ச்சரில் கிட்ஸ்லாம் எப்படி கெட்டு போகிறாங்க, ஸோ அதை வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் அந்த மேல் ஃபீமேல் வந்து கேரக்டர் மாறி இருந்துச்சு. அது வந்து ஓகே, நமக்கு இப்போ மேல் டாமினண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி சொல்லி கடைசியில் அந்த இது ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதேமாதிரி தேர்ட் ஸ்டோரியிலையுமே வந்து அந்த ஃபெமினிஸ்ட்டை வச்சு தான் பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் பண்ணால் தப்பு கிடையாது, நாங்கள் பண்ணால் வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு புரிகிற மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், அடல்ட்ஸ் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஹாட்ஸ்பாட் நம்பர் 8ல் இருக்குது. அப்புறம் 7th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கருடன். விடுதலை பார்ட் 1லே சூரி வந்து ஹீரோ வந்துட்டார். அதோட சக்ஸஸாக வந்து இந்த படமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து சூரிக்கு நல்ல ஹீரோ இமேஜ் கொடுக்குது. அண்ட் இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா சசிகுமார் வந்து அது ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதுல சூரி வந்து சும்மா டம்மி கேரக்டராக ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிற மாதிரி வில்லனுக்கு இருக்கிற மாதிரி வரும். பட் படிப்படியாக ஸ்டெப்பு ஏற அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் அவர் கேரக்டரை எலிவேட் பண்ணி போய் கடைசியில் ஒரு இன்டர்வல் கட்டத்தில் நமக்கு ஓகே இவன் தான் அப்போ ஹீரோ அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த கண்டினியூஸாக சூரி அந்த பேசுகிற டயலாக்ஸு, ஸோ அது வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அது 2-3 சீனில் வரும். கிளைமேக்ஸ்லேயுமே அந்த சமுத்திரக்கனிட்ட அந்த சீனில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வரும். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், அதே இடத்துல ஹீரோயிசம், இருந்தால் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ கருடன் படம் நம்பர் 7. அதுக்கப்புறம் சூரியோட நெக்ஸ்ட்டு இன்னொரு படம் விடுதலை பார்ட் 2. இது வந்து நம்பர் 6ல் இருக்குது. இதில் சூரியை வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்காங்க. ஃபைனலில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி தான் ஃபுல் மாசு. விஜய் சேதுபதி அந்த வாத்தியார் அவரோட இது, அப்புறம் இந்த இப்போ நடக்கிறது அந்த மாதிரி நான் லீனியரில் ஸ்டோரி சொன்னது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இது நிறையா டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் தாண்டி நிறையா டயலாக்ஸ் எல்லாம் விஜய் சேதுபதி அந்த கம்யூனிசம் பற்றி பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருந்துச்சு. அரசியல் பற்றி கொஞ்சம் பேசுகிறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் விடுதலை பார்ட் 2 வந்து 6th பிளேஸ். அப்புறமா 5th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம்
ஃபிஃப்த்து பிளேஸ்னா மகாராஜன் படம். ஸோ மகாராஜன் படம் வந்து அகைன் அது வந்து விஜய் சேதுபதி படம் தான். அது வந்து அவரோட 50th மூவி. ஸோ 50th மூவி வந்து எதோ எடுப்பாங்க, பெரிய லெவலில் எடுப்பாங்க. பட் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கிறது. அகைன் ஸ்க்ரீன் பிளே வந்து நான் லீனியராக இருக்கும், பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா, பொண்ணு ரேப் பண்ணதை வந்து டைரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதுக்கு வந்து அந்த லட்சுமி காணோம் அப்படின்னு சொல்லி அது ஏதோ சிம்பாலிக்காக சொல்லி போலீஸ் அதை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வில்லனை வந்து கொண்டு பிடிச்சி கொடுக்குறது சீன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதிலே அந்த நட்டி லாஸ்ட் அந்த டயலாக் வந்து ரொம்ப மாசாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படம் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹோல் இந்தியாவிலையுமே வந்து ரீச் ஆச்சு. ஓகே, ஸோ மகாராஜன் வந்து என்னோட இதில் 6th பிளேஸில் இருக்குது. அப்புறமா 4th பிளேஸில் மெய்யழகன். ஸோ மெய்யழகன் படத்தை வந்து நிறுத்தி நிதானமாக உட்காந்து ரிலாக்ஸாக தேட்டர்னாலும் ஓகே இல்லை வீட்டிலனாலும் பார்க்க வேண்டிய படம். ஸோ ஒரு சிலவங்க நான் ஓட்டி விட்டு பார்த்தேன், என்ன இது 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியாமல் ஒரு சிலவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி. பட் எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளாண்ட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா 2-3 ஊருக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கேன். ஸோ அவங்களோட ஞாபகம்லாம் வந்து எனக்கு மைண்டில் வந்துட்டு போச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி அதில் இருக்கிற லேடிஸ் கேரக்டருக்குமே அந்தந்த சீனில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்குன்னு டயலாக், எமோஷன், ஸோ எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கார்த்திக் அரவிந்த் சாமி, அதாவது அரவிந்த் சாமி சிட்டியிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரோவெட்டாக கொஞ்சம் வெறுப்பாக அந்த மாதிரி வர்ற ஒரு கேரக்டரை இங்கே கிராமத்தில் வந்து திரும்ப அந்த பழசெல்லாம் அவங்க மைண்டில் நினச்சி பார்த்து அந்த எமோஷன் திரும்ப அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக மாற்றுற அந்த ஒரு சீன், அந்த தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ மெய்யழகன் நம்பர் 4ல் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd பிளேஸில் இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். ஸோ இது துல்கர் சல்மான் சொல்லவே வேண்டாம், ஏதாவது ஒரு சிம்பிளான கேரக்டர் அந்தளே பின்னி எடுப்பார். இது அவருக்குன்னே சொன்ன மூவி மாதிரி. அந்த எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு எப்போ தொடங்குறோன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறோம் முக்கியம் கிடையாது, எப்போ அதை முடிக்கிறோம் நிறுத்துறோங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி ஒரு 30 நிமிஷம் நமக்கு சாதகமாக போகாதனால நம்ம ஃபுல்லாக உடஞ்சி உட்காந்துருக்கக்கூடாது லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் டைலாக் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. 2வது அந்த ராம்கி ஒரு ஃப்ரெண்டாக வர்ற கேரக்டரு ஆண்டனி. ஸோ அது அந்த கேரக்டரே ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறையா பேர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. அப்புறமா கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த இது வாசா லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் அப்பாவாக வர்றது அந்த கேரக்டர் லாஸ்ட் ஒரு 1/2 hour வந்து பின்னி எடுத்துருப்பாப்புல. அவர் சொன்ன ஐடியாவெலாம் வச்சு அப்படியே முடித்து எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி காட்டி அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ லக்கி பாஸ்கர் அந்த ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, ஸோ அவங்களையுமே வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோட்டில் கூட கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் தான், இதில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் அவனுமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தான். ஸோ அந்த சீனு, அப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி உண்மையிலே நடந்த அந்த கதை ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸோ அதை பற்றிலாம் வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ எவ்வளோ தூரம் சிம்பிளாக சொல்ல முடியுமோ, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லக்கி பாஸ்கர் 3வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமரன் படம். ஸோ சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு அந்த வேகமாக சொல்கிற சீன்லாம் வந்து கொஞ்சம் காமெடியான மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவர் மேக்கப் பண்ணி அந்த முகுந்த் கேரக்டரை வந்து அதுவாகவே வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அவர் சிவகார்த்திகேயனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது காமெடி ஆட் பண்ணணும், இல்லை தேவையில்லாத பாட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் என்ன நடந்துச்சோ அதை ஏற்றியும் இல்லாமல் இறக்கியும் இல்லாமல் கரெக்டாக அப்படியே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சாய் பல்லவி வந்து ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட். ஸோ சிவகார்த்திகேயனோட நிறையா பேர் வந்து சாய் பல்லவி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்களோட நரேஷனே வந்து இவங்க சொல்கிற மாதிரியே வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி, இல்லை இன்னும் இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பித்து இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னதுனால அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஆர்மி ரிலேட்டடானா ஓகே இப்படித்தான் இப்போ ஆர்மி இருக்கும் போல், ரொம்ப கஷ்டம் அங்கே இருக்கிறது, எவ்வளோ கஷ்டங்கிறத வந்து நமக்கு அப்படியே கண் முன்னாடி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பயங்கர இப்போ லைஃப் த்ரெட்டனிங்காக இருந்தால் கூட ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும் கொள்ளணும் அப்படி தான் இந்த அளவுக்கு அவங்க இப்போ ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்மிக்கு ஆஃபீஷியல்ஸ்க்கெலாம் டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்திருந்தாங்க. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே அந்த ரியாலிட்டி க்ளோஸாக எல்லாமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு 30-20 மினிட்ஸ் அந்த முகுந்தி இறந்து வர்றதெல்லாம் ரொம்பவே வந்து கலங்குற மாதிரி இருந்துச்சு. அருமையாக சாய் பல்லவி அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அமரன் படம் 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தோட டாப் ஃபஸ்ட்டு படம்
ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற படம் என்னென்னு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணி பாருங்கள். நானே இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற படம் லப்பர் பந்து. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த படம். ஸோ பட்டு தேட்டர்லேயே வந்து ரொம்ப நாள் எக்ஸ்ட்ராவாக ஓடிட்டு இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக போய் பார்த்து ஓடிடி ரிலீஸே தள்ளி வச்சாங்க. ரெண்டாவது இது கிரிக்கெட் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் கிரிக்கெட்டை தாண்டி இப்போ கிரிக்கெட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற லேடிஸ் கேரக்டராக அவங்களுக்குமே வந்து சேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ டைட்டில் கார்டே வந்து அந்த அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப் அவங்க ஸ்வஸ்திகா வந்து அவங்க டிராக்டரில் வச்சு பிச்சை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போகிற இடத்துல அந்த டைட்டில் கார்டை போட்டிருப்பாங்க. பட் கிரிக்கெட்டோட படம் தான். பட் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஜாதி, அப்புறம் இது வேறு என்ன ஈக்குவாலிட்டி, ஸோ அதை பற்றி வந்து நிறையா அதை வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி லவ்வு எமோஷன் அதை வந்து ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்க ஈகோ கிளாஷ் அப்படி டெவலப் ஆகி அவங்களுக்குள்ள சண்டையாகி, ஸோ இது வந்து இப்போவே இப்படி ஆயிடுச்சே, இன்னும் ஒரேடியாக செகண்ட் ஹாஃபில் போட்டு அடிதடி அப்படி இருக்கும், அப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓகே ஆகிருக்கும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே தப்பு பண்ணாமல் கரெக்டாக வந்து அந்த ஹீரோயின் ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுற பொண்ணு அந்த சஞ்சனா வந்து அவங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கள் அப்பா சொன்னா தான் நீங்கள் ஒத்துக்கணும் அந்த மினி பஸ்லேருந்து இறங்கி வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த பிளாட் ட்விஸ்ட்டில். இன்ட்ரோல் பிளாட்டும் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டு மினி பஸ்லேருந்து சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப அருமையாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது சேம் டீமில் வச்சு கொஞ்சம் இந்த அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சீனெல்லாம் வந்து கொஞ்சம் சேம் டீமில் அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இவங்க லேடிஸ் கேரக்டர் தினேஷ் அட்டகத்தி தினேஷ்க்கு ஒய்ஃப் ஆடுறப்போ அங்கே இவனுக்கு லவ்வராக வர்ற பொண்ணு சஞ்சனா, அதே மாதிரி இவங்க அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு ஃப்ரெண்டு ஜென்சன், அப்புறம் இவங்களுக்கு பாலா சரவணன். ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாமே டயலாக்கு பிஜிஎம், அப்புறம் அந்த பழைய பாட்டு அந்த பொட்டு வச்ச தங்க கோடம், ஸோ அது வந்து ரொம்ப அருமையாக அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட்டகத்தி தினேஷ்க்கு நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி. ஸோ இதுதான் இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் ஃபஸ்ட்டு படம் லப்பர் பந்து. இதில் வந்து ஒரு சில படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். வாழை, மஞ்சுமல் பாய்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக அது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் இந்த படத்தை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.